தலைவராக இருந்து பல செயல் வீரர்களோடு 9 நாட்களும் பரிசு பொருளும் பொன்னாடைகளை எல்லாம் உடுமலை நாடார்கள் ஆன்மீக கூட்டமைப்புக்கு வழங்கி வருகிறார்கள். அந்த கூட்டமைப்புக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு நிமிஷம் போட்டோ டச் பண்ணி வீடியோ வரும். இந்த மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சுந்தரம் ஐயா அவர்களே, முன்னிலை வைக்கின்ற ரொட்டேரியன் ரவிக்குமார் ஐயா அவர்களே, ஜெயராஜ் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜெயராஜ் ஐயா அவர்களே, இன்றைய விழா நாயகர் பெருமதிப்புக்கும் வேறொருக்குரிய சரஸ்வதி ராமநாதன் அம்மா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வாழ்த்துறை வழங்க இங்கே வருகின்ற ராமராஜ் அவர்களே, டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களே, பாபு அவர்களே, திரு குமார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அம்மா இங்கே வந்திருப்பது எங்களுக்கு இல்லை, எனக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மா அவர்களை இன்றைக்கு நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள். அம்மா வந்து உங்கள் உடுமலை நுண்கலைக்கழகத்திலே ஜிபிடி ஆடிட்டோரியத்திலே 10 நாட்கள் 12 நாட்கள் ஒரு பெரிய கூட்டத்திலே அம்மா அவர்கள் பேசுவார்கள். இன்றும் என் பசுமையாக என் நினைவிலே உள்ளது. அப்பொழுதுதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். வந்த சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 9 மணி மட்டும் பேசுவாங்க. பெரிய கூட்டம் அந்த ஆடிட்டோரியம் நிறைவாக இருக்கும். அந்த நாட்களெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. அதுக்கு பிறகு அவர்கள் பல தடவை எங்கள் வீட்டிற்கும் வந்திருக்கிறார்கள். அம்மாவோடும் என்னுடைய தாயாரோடும் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். அவர்களை சந்தித்ததே இது பெரும் மகிழ்ச்சி. அவர்களுக்கு எந்த விதமான முன்னுரையும் தேவையில்லை. எத்தனையோ பல ஆண்டுகளாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளத்தூரில் இருந்து தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து இந்த மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கார்த்திகை விழா மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பிலே எப்பொழுதும் போல் நம் மூவர் அணி இங்கே இருக்கின்ற மூவர் அணி இருக்கின்றதே, கிருஷ்ணகுமார் அவர்கள், வால்மீகி தங்கவேல் ஐயா அவர்கள், அப்புறம் அங்கு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் எப்பொழுதும் போல் இந்த ஆண்டும் மிக மிக நிறைவாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைவாக அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மூவரும் இல்லை என்றால் இந்த மன்றத்தை நடத்துவது என்பது மிக மிக கடினம். அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார்கள். நான் 3 நாட்களுக்கு முன்பு வந்த பொழுதும் இதே கருத்தை நான் கூறினேன். அவர்கள் ஏதோ அவர்கள் தங்கள் வீட்டு விழாவை போல் இதை எடுத்து இந்த 9 நாட்களும் அவர்கள் அருமையாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் நீங்கள் இருந்து அம்மா அவர்களுடைய இதை கேட்டுவிட்டு அதை போலவே ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த மன்றத்தினுடைய வழிகாட்டிகளை இது 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அம்மா இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த மன்றம் ஆரம்பித்து 61 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறாங்க? 1343 நிகழ்ச்சிகளுக்கு மேல் கடந்த 1964 இந்த மன்றம் ஆரம்பித்து 61 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 1400 நிகழ்ச்சிகளுக்கு மேல் இந்த மன்றம் நடத்தி இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த காலகட்டத்திலே இது போன்ற மன்றங்கள் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை அவர்கள் இந்த மூவர் அணியும் உண்மையிலேயே மிக நன்றாக செய்து கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த கார்த்திகை விழா மன்றத்துக்கு இந்த 9 நாட்களும் இந்த நவராத்திரி விழாவை நீங்கள் சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதை போலவே மன்ற வழிகாட்டிகளாக இந்த பெரியோர்கள் தெய்வ திரு உடுமலை கே அங்குசாமி ஐயா அவர்களையும், தெய்வ திரு யூபி ஆர்வோ கவுண்டர் ஐயா அவர்களையும், என்னுடைய தந்தையார் லிங்குசாமி ஐயா அவர்களையும், ஏஎஸ்டி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், இசைமணி ஏஆர் விஜயகுமார் ஐயா அவர்களையும் நாம் மறந்து விடலாகாது. அவர்கள் தான் நம் முன்னோர்கள். அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற பிறப்பித்துள்ளேன். அவர்களுக்கு என்னுடைய நினைவலையில் இருந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அம்மா அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நன்றாக பேசுவார்கள். அவர்கள் நீங்கள் எல்லோரும் பிரசனையில் இருந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி.